Hey guys, welcome back to my channel. நம்ம பார்க்க போறது terracotta clay வச்சு எப்படி pendant பண்றதுன்னு பார்க்க போறோம். and இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன். அதெல்லாம் நீங்க பார்க்கலனா போய் பாருங்க. நான் லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்ல கொடுக்கிறேன். நம்ம இப்போ pendant எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த clay வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்குதுனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆக்க போறோம். and இதுல வந்து நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைய போறேன். ஆயில் கொஞ்சம் தடவிக்கோங்க சோ அப்பதான் உங்களுக்கு வந்து நீங்க திரும்பி mix பண்ணும்போது கையில ஒட்டாது. clay ரவுண்ட் ஷேப்ல வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு இப்போ நம்ம வந்து சப்பாத்தி திரட்டற மாதிரி திரட்ட போறோம். நம்ம அந்த கட்டையிலயும் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கலாம். சோ வந்து ரொம்ப அந்த ஸ்டிக்கி ஆகாது. நல்லா ஈவனா கரெக்ட்டா ஷேப்ல திரட்டணும். because உங்களுக்கு வந்து கரெக்ட்டா அப்பதான் pendant ஈக்குவல் சைஸ்ல வரும். beginners வந்து என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடு வந்து ரெண்டு wooden scale long size scale இருக்குல அத வச்சிட்டு நீங்க வந்து உருட்ட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவன் சைஸா வரும். சோ அது ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு இது வந்து இப்போ கரெக்ட் திக்னஸா இருக்கு. சோ இப்போ என்ன பண்ண போறேன்னா நான் ரவுண்ட் குக்கி கட்டர் எடுத்துக்க போறேன். பெரிய குக்கி கட்டர் பெண்டன்ட்க்கு வந்து கொஞ்சம் பெருசா பண்ணாதான் நல்லா இருக்கும். சோ இந்த ரவுண்ட் குக்கி கட்டர் எடுத்துக்கிட்டு இதுல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ண போறேன். இத வந்து clay மேல வச்சு லைட்டா பிரஷர் கொடுத்து பிரஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா அந்த ஷேப்க்கு வந்துரும். and எக்ஸஸை நீங்க வந்து வெளிய எடுத்துடலாம். பாருங்க கரெக்ட்டா ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு நமக்கு. and இது வந்து நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்க வராது. சோ நீங்க என்ன பண்ணுங்க நைஃப் அந்த மாதிரி யூஸ் பண்ணி எடுங்க. சோ உங்களுக்கு கரெக்ட்டா வரும். பாருங்க நமக்கு எப்படி கரெக்ட் அந்த ரவுண்ட் ஷேப்க்கு வந்திருக்குன்னு. and மறக்காம எட்ஜஸை வந்து சாஃப்ட் அதாவது கொஞ்சம் லைட்டா வாட்டர் தொட்டு எட்ஜஸை வந்து நல்லா ஸ்மூத் ஆக்கிக்கோங்க. because இது வந்து நீங்க பேக் பண்ணும்போது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் குட்டி குட்டியா இருந்தா கூட அது வந்து நீங்க பேக் பண்ணிட்டு நீங்க போடும்போது அது கழுத்துல கீறறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ குட்டியா ஒரு பால் மாதிரி பண்ண போறோம். பெண்டன்ட் மேல குட்டியா ரவுண்டா வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி வெச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்க்கு எடுக்கிறேன். நம்மளுக்கு இந்த மாதிரி half சர்க்கிள்ல வேணும். சோ கரெக்ட்டா அளவு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. and breakage இல்லாம இருக்கணும் அது பாத்துக்கோங்க. and அந்த half circle நம்ம பண்ணல இத வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற மேட்ல வந்து லைட்டா டாப் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த பேஸ் வந்து கரெக்ட்டா ஃப்ளாட்டா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரவுண்ட் பண்ணிருக்கோம்ல இது நடுவுல வந்து லைட்டா கீறிக்க போறோம். ஏன்னா இது வந்து நம்ம பெண்டன்ட் மேல ஒட்டும்போது கரெக்ட்டா ஸ்டிக் ஆகணும். சோ அதே மாதிரியே பெண்டன்ட் நடுவுலயும் அந்த மாதிரி நம்ம லைட்டா கீறிப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி clay glue பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி பண்ணேன்னா நம்ம terracotta clay இருக்குல அத வந்து கொஞ்சம் தண்ணில ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கணும். சோ உங்களுக்கு வந்து அத நீங்க கம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஒட்டறதுக்கு நம்ம ரெண்டுத்தையுமே லைட்டா கீறி வச்சிருக்கோம்ல சோ அதல வந்து லைட்டா அப்ளை பண்ணி ஒட்டிடலாம்.
கரெக்டாக சென்டராக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்ச நேரம் காயட்டும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளே இருக்குல்ல, இதை வந்து நல்லா நீட்டமாக உருட்ட போகிறோம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் உருட்ட போகிறோம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அப்படியே நம்ம பெண்டன்ட் குட்டி பெண்டன்ட் பண்ணியிருந்தோம்ல அது மேலே வந்து ஒட்ட போகிறோம். நடுவில் பிரேக் ஆகிடுச்சுன்னா பயப்படாதீங்க, அது அப்படி தான் ஆகும். நம்ம வந்து இப்போது வாட்டர் வச்சு ஸ்மச் பண்ணிவிட்டு விட்டோம்னா அது கரெக்டாக ஸ்டிக் ஆகிடும். இப்போ வந்து நம்ம இதை லைட்டாக ஸ்மச் பண்ண போகிறோம். ஸ்மச் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ்ஷில் லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே மேலே அப்ளை பண்ணுறேன். பிகாஸ் கொஞ்சம் வெட்டாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்மச் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சாப்ஸ்டிக் இல்லைனா நீடில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து அந்த ரவுண்டாக சுற்றி ஒட்டியிருக்கோம்ல அதை நல்லா குத்தி விட்டுக்கோங்க. அண்ட் அகெயின் நான் ப்ரெஷ்ஷில் கொஞ்சோண்டு வாட்டர் டிப் பண்ணி இப்போ இதை நல்லா ஃப்ளாட்டாக ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸ்மச் பண்ண போகிறேன். இந்த ஸ்டெப் ஏன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு ரெண்டுமே ஸ்மஜ் ஆகிற மாதிரி இருந்தால் தான் அது கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்க. இல்லைனா கீழே இருக்க பேஸ் பெண்டன்ட்டும் மேலே இருக்க குட்டி பாலும் வந்து தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஸ்டார்டிங்க்கும் இப்போக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய பேர்கிட்ட டூல்ஸ் இருக்காது. ஸோ அதனால் டூல்ஸே இல்லாமல் எப்படி நம்ம கிட்டே இருக்க குட்டி குட்டி திங்ஸ் வச்சு எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு காலி பென் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும்ல, ஸோ நம்மளுக்கு வந்து இதில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த பென்னை வச்சு நம்ம எட்ஜஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஃபுல் ரவுண்டாக போட போகிறேன். பாருங்க, நம்ம எட்ஜஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ வந்து சென்டரில் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம அந்த குட்டி பால் ஒட்டியிருக்கோம்ல அதை சுற்றி வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கோடு போட்டுக்கிறேன் சாப்ஸ்டிக் வச்சு. நீங்கள் நீடில் வச்சுருந்தாலும் நீடில் வச்சு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த குட்டி பால் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை டிசைன் பண்ண போகிறோம். நான் திரும்பி அந்த பென்னை வச்சே நடுவில் வந்து கரெக்டாக சென்டரில் ரவுண்ட் ஷேப் வைக்க போகிறேன். பென்னோட ரீஃபில் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு குட்டி ரவுண்ட் சென்டரில் வைக்க போகிறேன். அண்ட் ரீஃபில் வச்சு அகெயின் வந்து நம்ம எட்ஜஸில் ரவுண்ட் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மேலே ஒரு குட்டி குட்டியாக ரவுண்ட் எக்ஸ்ட்ரா அந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பீட்ஸ் குட்டி குட்டி பீட்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த பீட்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் வந்து கார்ட்ஸில் என் கார்ட்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அந்த குட்டி குட்டி பீட்ஸை வந்து மேலே இருக்க குட்டி பால் நம்ம வச்சுருக்கோம்ல அதை சுற்றி நம்ம இப்போ ஒட்ட போகிறோம். பாருங்கள், நம்ம பெண்டன்ட் இப்போ பாதி கம்ப்ளீட்டட். இப்போ நம்ம மேலே வந்து இந்த குட்டி பால் வச்சுருந்தோம்ல அதில் வந்து சாப்ஸ்டிக் வச்சு நம்ம அப்படியே குத்தி விட்டுக்க போகிறோம். அது ஒரு டிசைன் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இதை திரும்பி இந்த குட்டி குட்டி பீட்ஸ் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம ஃபுல்லாக இப்போ ஸ்டிக் பண்ண போகிறோம். எப்படின்னா நம்ம வந்து பண்ணியிருக்க பெண்டன்ட் அவுட் சைடில் ஸ்டிக் பண்ண போகிறோம். அதாவது இந்த பேஸில் அதுவும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிக் பண்ண போகிறதில்ல, ஹாஃப் தான் ஸ்டிக் பண்ண போகிறோம்.
அவ்வளோதான், நம்ம பெண்டன்ட் இப்போது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்படியே லைட்டை மேலே வந்து அந்த பீட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது கரெக்டாக உள்ளே போய் செட் ஆகிடும். அண்ட் இந்த பீட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாக புரியும். பாருங்கள், நம்ம பெண்டன்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செயின் செட் பண்ணுறதுக்காக அந்த ஹோல்டர் வைக்க போகிறோம். அண்ட் இந்த ஹோல்டர் எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். கரெக்டாக சென்டரில் வந்து வச்சு கரெக்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம பெண்டன்ட் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம 3 to 4 days இதை வந்து நல்லா காய வைக்கணும். உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் போனோடனே நம்ம பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து பெண்டன்ட் ரெடி. பெயிண்ட் அடித்து நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரியே நான் நிறையா பெண்டன்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே எப்படி பேக் பண்ணுறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அண்ட் அந்த வீடியோலாம் நீங்கள் மறக்காமல் பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வரும். ஃபஸ்ட்டு இருக்கிறது நம்ம இப்போ பண்ண பெண்டன்ட். இது வந்து ட்ரையாங்கிள் பெண்டன்ட். அதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அது காஞ்சதுன்னா இந்த மாதிரி தான் ஆகும். இது வந்து ஸ்கொயர் பெண்டன்ட். இதுக்கெலாம் வந்து நம்ம பெரிய பெரிய பீட்ஸ் வச்சு செயினில் கொத்து போட்டோன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து பிளெயின் பெண்டன்ட். இதில் வந்து நம்ம வார்லி ஆர்ட், கேரளா மியூரல், அந்த மாதிரி டிசைன் நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ எண்டு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அண்ட் உங்களுக்காக நெக்ஸ்ட் கிரியேட்டிவ் வீடியோட வரேன். Until it's bye from Harini.